தந்தைக்கான தூயாவியாரின் இன்று தாழ்த்து அவையானது திருவிழாவை கொண்டாடும் என்பது திரு அவையோடு இணைந்து நாமும் இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவ்வேளையிலே இந்த திருவிழாவானது மாபெரும் விழாவான நமக்கு விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், நாம் மற்றவனை மீது வைத்திருக்கும் விசுவாசம் ஆழமானதாகவும் திடமானதாகவும் இருக்க வேண்டும், என்றும் தளராத விசுவாசமாக இருக்க வேண்டும். இதனைத்தான் இன்றைய வாசகங்களும் நமக்கு வலியுறுத்துகின்றன. இதனை ஏற்று நம்முடைய மனதில் நிலைநிறுத்தி நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை இந்த நற்கருணை கொண்டாடத்திலே முழுமையாக நாம் காண்பிப்போம். இந்த நற்கருணையிலே நாம் முழுமையான விசுவாசத்தை செலுத்த நமக்கு வேண்டிய அருளையும் ஆசிரியம் பெற இந்த திருப்பதிலே நாம் சாடுவோம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமலைக்கு நினைவாக நாம் தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளமாக நம் கடவுளாய் கென்று கொண்டாடுவதாக. அவை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக திருக்க அருள்வாராக. என்றென்றும் எல்லாமே இறைவன் வாழின் ஊற்றும் தூய்மையின் கடப்புமான தண்ணீர் வழியாக மக்கள் குண்டமடைந்து உயிர்வாழியின் கொடையை பெற வேண்டும் என்று உள்ளமாயும் இத்தண்ணீரை புனர்படுத்தியவர்களை வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வுகளுக்கும் உமது அருள் மூச்சுமையை புதுப்பித்தரவும் இத்தண்ணீரினால் உங்கள் உள்ளத்தை உடலையும் இனி அனைத்திலும் காத்தல்வீராக. இவ்வாறு உங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உங்கள் மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். எல்லாம் இரவா தண்ணீர் வழங்குகிற அந்த இரவா மனிசா வழியாக கற்பித்து உமது தலைப்பொருளால் இந்த உப்பை பரிவர்த்தத்துடன் புண்ணியப்படுத்தியவர்கள் உங்கள் தாழ்ந்து வேண்டுகின்றோம். அறிவிப்புகளின் தன் தெளிவுடைய இடமெல்லாம் தீவன் தாக்கனை தன் தோல்வியை செய்வீராக. உன் தூய ஆகியோடு நீங்கள் இருவராக காத்தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். எல்லாமலையவன் நம்மை புனிதப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சி முடிவை தாங்கல நம்மை பற்றி பெற செய்வாராக.
திருப்பலியானது திருத்தந்தை கருத்துக்களுக்காக கொடுக்கப்படுகிறது. மரித்த ஆன்மாவாகிய ஆமிராஜ் அவர்களுக்காகவும் ஷர்மிளா குமார் இவர்கள் தன்னுடைய திருமண ஆண்டு 23ஆம் ஆண்டு திருமண ஆண்டை முன்னிட்டு இவர்கள் இந்த நாளில் இவருக்கு ஆண்டவருக்கு நன்றி திருப்பலியாக கொடுக்கின்றார்கள். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை சேர்த்து இந்த நிலை திருப்பலியை நாம் சுருக்கமாக உம்முடைய பாடல் என்பதற்கு உன் திருவுடல் திருத்தமாய மறைவுகளை வணங்கும் நாடு உமது நீட்டின் பயனை இடைவிடாமல் குறித்து உணர்ச்சி மனித தந்தையால் இறைநோய் தீர்மானித்தார் வந்து இறைவனாக என்றென்றும் வாழ்வும் சென்ற உண்மை மாற்றார் இந்தோ முதல் வாசகம். நீங்களும் உங்கள் மூதாதையரை அருந்திராத மன்னாவினால் உங்களை முன்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். இயல் 8 வாழ்வு தரும் இறைவார்த்தை 2-3 மற்றும் 14-16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும்
நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு பெருந்திராத மன்னாக பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 17 முடிய. சகோதர சகோதரிகளை, கடவுளை போற்றி திருவிருத்து கிண்ணத்தில் இருந்து பருகுகின்றோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகின்றோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுகளும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். என்று சபை உணவாக கொடுக்கிறேன், அதை உணவு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் நமது சபை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவருடைய எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தாலேயே நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் விளைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது ரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்டோர் ஏற்றும் வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வாசல்கள் அனைத்தும் நமக்கு விடுக்கும் அழைப்பினர். நாம் இந்த நற்பெண்ணை கொண்டாடுவதற்கு எந்த மனப்பான்மையோடு, எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு பங்கெடுக்கின்றோம், எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். ஒன்றிணைந்து ஒரே கிறிஸ்தவர்களாக, ஒரே திரு அவையாக, ஒரே உள்ளப்படுத்தவர்களாக இணைந்து இருக்கின்றோமா
என்ற கேள்விகளை பல கேள்விகளை நம்மிடையே நாம் எழுப்ப வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது மீட்பர். அப்படிப்பட்ட அந்த மீட்புடைய கிறிஸ்துவின் திருவிழா திருவிழாவை கொண்டாடி நாம் கொண்டிருக்கின்றோம். தனது உடலையும் ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தவர், நாம் அதில் பங்கெடுக்க வேண்டும் என விரும்பியவர். திரு அவையின் நற்கருணையில் நாம் இப்படிப்பட்ட மனப்பான நபர்களாக இருக்கின்றோம் என்று நம்மை நாம் கேள்வி எழுப்ப வேண்டும். இந்த நற்கருணையானது அருட்சாட்சியாக நிறுவப்பட்டது. மாபெரும் சிறந்த மற்றும் முக்கியமான ஒரு அருட்சாதனமாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மத்திற்கு அமைகின்றது. நமது விசுவாசத்தின் ஒரு பகுதியாக முக்கியமான பகுதியாக இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். நாம் அனைவரும் ஒன்று திரட்டப்பட வேண்டும், ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும், ஒரே உள்ளம் ஒரே எண்ணம் கொண்டவர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நற்கருணையானது நாம் அனைவரையும் ஒரே குடும்பமாக ஒரே குடும்பமாக நம்மை இணைக்கின்றது. இவ்வாறு நம்மை ஒன்றாக இணைக்கும் சேர்த்து இந்த நற்கருணை மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசம் எப்படியாக இருக்கின்றது என்று சற்று ஆழமாகவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது சாதாரண ஒன்றிப்பு அல்ல, மாறாக இது ஆன்மீக ஒன்றிப்பு, ஆன்மீக இணைப்பு, ஆன்மீக சேர்ப்பு, ஆன்மீக ஒன்றிப்பு. இது ஒரு உண்மையான ஆன்மீக ஒன்றிப்பு. திரு அப்படி நாம் உறுப்பினர்களாக அங்கத்தினராக விளங்குகின்றோம். எனவே கிறிஸ்து தனது உறவுகளாக இந்த திருக்குறையை நிறுவியுள்ளார். ஆகவே அவருடைய உடலின் பாகங்களாக நாம் கருதப்படுகின்றோம். அப்படி இருக்கும்போது அந்த உடலின் பாகங்களாக ஒவ்வொரு பாகங்களாக திரு அவையை நாம் இடமர்ப்பிக்கின்றோம். அதற்கு தகுதியானவர்களாக நம்மை நாம் மாற்றிக் கொள்கின்றோமா அல்லது நாம் இருக்கிறோமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். திரு அவையின் மக்களாக வீட்டில் நாம் புதியவர்களாக இருக்கின்றோமா என்று பார்ப்போம். கிறிஸ்துவின் உடல் உண்மையானது, அது திருவிழாக வண்ணங்களாக அவருடைய உணவாக அவருடைய காரணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு நாம் இருக்கின்றோம் என்று நம்மை நாம் கேள்வி எழுப்போம். நாம் நம்முடைய விசுவாச அறிக்கையை சொல்கின்றோம். ஒரே அதை விசுவசிக்கின்றேன். புனித கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திரு அவையை விசுவசிக்கின்றேன் என்று சொல்கின்றோம். அது உண்மையிலே இந்த கிறிஸ்துவின் ஒரே உடலை நாம் முழுமையாக ஆணித்தரமாக விசுவசிக்கின்றோமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்று நாம் அழைக்கப்படுவதற்கு காரணம் இதுதான். இந்த நற்கருணையிலே அவர் ஏற்படுத்திய குருவாக இந்த நற்கருணையை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கின்றோம், அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று ஆராய்வதற்காக நாம் இந்த திருவிழாவில் அழைக்கப்படுகின்றோம். நற்கருணையில் நமது விசுவாசம் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. நற்கருணை கொண்டாடத்தை அப்பமும் எப்படி கிறிஸ்துவனுடைய சாதாரண ரசமும் சாதாரண அப்பமும் எப்படி கிறிஸ்துவ உடலாக ரத்தமாக மாறியது, அந்த மாற்றத்தை நாம் திருப்பலி கொண்டாடத்திலே முழுமையாக ஏற்கின்றோமா, விசுவசிக்கின்றோமா, அல்லது நாவல்களை விசுவித்து நாம் செல்கின்றோமா என்று நாம் நம்மை கேள்வி எழுப்ப வேண்டும். அவரின் உண்மையான உடலாகவும் இரத்தமாகவும் இந்த திருப்பலியிலே அது மாறுபடுகின்றது. அந்த மாற்றத்தை நாம் விசுவசிக்கின்றோமா? அவரின் உண்மையான பிரசனம் அந்த நற்கருணை மட்டுமே இருக்கின்றது என்பதை நாம் உணர்கின்றோமா, அறிந்திருக்கின்றோமா, முழுமையாக புரிந்து கொண்டுள்ளோமா, முழுமையாக விசுவசிக்கின்றோமா என்று நம்மையே நாம் கேள்வி எழுப்புவோம். இந்த திருப்பலி கொண்டாடத்திலே ஏற்படுத்தப்படும் நற்கருணையை
நாம் முழுமையாக விசுவசிக்கின்றோமா? அவருடைய இதுதான் அவருடைய உடல், அவருடைய உடலை நான் உண்கிறேன், அவருடைய ரத்தத்தை நான் பானமாக தருகிறேன் என்பதை நாம் விசுவசிக்கின்றோமா என்ற கேள்வி நாம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே நம் மனதில் நாம் வேண்டும். இது ஒரே பணி, நிறைவான பணி, ஒரே பணி, நிறைவான பணி. அவரே அந்த பணியை விரிவாக நிறைவேற்றுபவர், அவரே அந்த பணி பொருளாக விளங்குகிறார். ஆகவே இந்த தியாக பணியானது யாருக்காக கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது நமக்காக, நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக தன்னையே முழுமையாக அந்த நிறைவான பணியாக, பணி பொருளாக, பணி இருவருமாக தன்னையே நமக்கு வழங்குகின்றார். அப்படிப்பட்ட மாபெரும் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருவத்த பொருளாய் கொண்டாடும்னா எப்படிப்பட்ட விசுவாசத்தை அந்த நற்கருணை மீது வைத்திருக்கின்றோம் என்று சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த தியாகத்தை நாம் பகிர்ந்தளித்தல் பண்பை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய உணவை உண்டவோடு இருக்கிறார்கள், அவருடைய ரத்தத்தை அவர் உடல் விட்டாமல் அவருடைய ரத்தத்தை குடிப்பதோடு அறிவோடு இருக்கிறார்கள். நாம் பெற்ற அந்த பேரன்பை, அந்த உணவை பிறருக்கு நாம் பகிர்ந்தளிக்க வேண்டும். அது எப்படி சாத்தியம் என்று பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் நமக்கு கிறிஸ்துவர்களாகிய அன்பு, நேர்மை, ஒன்றிப்பு, பகிர்தல், பங்களிப்பு இவற்றை பிறரோடு பகிர்ந்து கண்டிப்பாக அவருக்கு உணர்ந்த பிள்ளைகளாக, அவருக்கு ஒரு உண்மையான பிள்ளைகளாக நாம் விளங்குகின்றோம். அப்படி அவருடைய பிள்ளையாக விளங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சற்று ஆழமாகவே நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவாசகத்தை இணை சட்டங்களிலிருந்து வாசிக்க கேட்டோம். அங்கு மோசே தலைவர், இஸ்ரேல் மக்களின் தலைவர், இறை மக்கள் விளங்கியவர் அந்த இஸ்ரேல் மக்கள் கடந்து வந்த பாதைகளை பற்றி 40 நாளாக 40 வருடங்களாக அவர்கள் கடந்து வந்த பாதையை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். 40 வருடங்களாக அவர்கள் கடந்து வந்த பாதை, அவர்கள் வாழ்ந்த விதம், எகிப்து நாட்டிலே அடிமைத்தனத்தில் இருந்து பாலைவனத்தில் கடந்து அவர்கள் கானான் நாட்டிற்கு எங்கு தேடும் பாலம் ஊற்றி வருகின்றது, அங்கு நிறைந்து வருகின்றது, அந்த நாட்டிற்கு செல்லும் வரை நடந்த நிகழ்வுகளை அவர் அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இவற்றைதான் நாம் கடந்து வந்த பாதை மறந்துவிடக் கூடாது. நாம் கஷ்டப்பட்டோம் நம்முடைய பயணத்திலே, நாம் இந்த கானான் நாட்டில் வருவதற்கு முன்பு நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் நாம் மறந்துவிடக் கூடாது என்று அவர்களுக்கு, மக்களுக்கு அவர் நினைவூட்டுகின்றார். ஆயினும் அந்த மக்களிடையே உள்ள ஒரு கெட்ட தன்மையை, கெட்ட செயலை நாம் பார்க்கின்றோம். என்ன என்று பார்க்கும் பொழுது பிடிவாதம், கீழ்ப்படியாமை. ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கு அவர்கள் செவிமடுக்கவில்லை, அவர்கள் கட்டுப்பட்டு நடக்கவில்லை, அவர்கள் பின்பற்றவில்லை. மாறாக அவர்களுக்கு தேவைப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள், அவருடைய ஆசைப்படி, அவருடைய விருப்பப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆண்டவர் காட்டிய, கடவுள் காட்டிய வழியில் பாதி அவர்கள் செல்ல மறுத்துவிட்டனர். அவர் கொடுத்த கட்டளைகளையும் சட்டங்களையும் நியமங்களையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. ஆகவே பல கஷ்டங்களையும் இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் சந்திக்க நேரிட்டது. ஏனெனில் அவர்கள் இறை வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை, இறை வார்த்தைக்கு செவிமடுக்கவில்லை, இறை சட்டத்திற்கு அவர்கள் இணைந்து நடக்கவில்லை, கடைபிடித்து வாழவில்லை. அவர் எப்பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு மாறாக, எதிராக, அவருக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்காமல் நடக்கின்றோமோ, வாழ்கின்றோமோ, அப்பொழுது துயரமும் துக்கமும் இன்னலும் கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மை வந்து அடையும் என்பதை நாம் உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிடிவாதம், திமிர்வாதம், கர்வம், ஆண்டவருக்கு எதிராக செயல்படுவது அனைத்துமே இந்த இஸ்ரேல் மக்களிடம் இருந்தது. ஆகவேதான் அவர்கள் 40 வருட காலங்கள், இந்த காலங்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு, அவர்கள் தப்பிய வருவதற்கு செல்லவிற்கு பயணிக்கவில்லை. அப்பொழுது கட்டளைகள், சட்டங்கள், நியமங்களை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. அவர்கள் கடைபிடிப்பது தவறினர்.
அவர்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தனர். ஆயினும் கடவுள் அவர்களை வெறுமனை விட்டுவிட்டாரா? இல்லை. ஒரு தந்தை தன் பிள்ளைகளை எப்படி திருத்தி அவர்கள் நல்ல பிள்ளைகளாக மீண்டும் மாற வேண்டும், அவர்களை மாற்றி கொண்டு வர வேண்டும் என்று துடிப்போடும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் முழு விருப்பத்தோடும் ஆசையோடும் அவர்கள் அந்த தந்தையானவர் தன் குழந்தை மீது எவ்வளவு அன்பை செலுத்துகின்றாரோ அதே போல கடவுளும் இந்த மக்கள் மீது அன்பை காட்டுகின்றார். அவர்களே ஒரு சில நேரங்களிலே கண்டித்தார், அவர்களை கண்டித்தார். ஆனால் அவர்களை மறுதளிக்கவில்லை, கைவிடவில்லை. மாறாக அவர்களை திருத்தி மீண்டும் தனது இறை பிள்ளைகளாக தனது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே அந்த கடவுள் ஒரு தந்தையாக செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு கடவுள் ஒரு தந்தை தனது குழந்தை எவ்வாறு பேணி காப்பாரோ கவனித்துக் கொள்வாரோ அவர்கள் மீது மன்னிப்பு காட்டி பொறுமையை அவர்கள் செலுத்தி அவர்களுக்கு இரக்கம் காட்டி மன்னிப்பை கொடுத்து மீண்டும் அவர்கள் அந்த தவறிலிருந்து மீண்டும் வந்து திரும்பி நல்வாழ் வாழ வழிவகுத்தார். அதே போல கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு செய்து வந்தார். அதிலும் ஒரு சிலர் தவறினவர்கள் தவறினார்கள். அவர்கள் யாரெல்லாம் அவர்கள் வழிமுறைக்கு கடவுளுக்காக அழைத்து ஈர்த்தார்களோ அவர்கள் நிறைவான ஆசீர்வாதம் பெற்றார்கள். ஆகவே இந்த ஒழுக்கம் என்பது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இந்த ஒரு நல்ல தலைமை போன்ற இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்கு மாணவரிடத்தில் இருக்கட்டும், தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கட்டும், அல்லது குருவானவர் தன்னுடைய பங்கு மக்களிடத்தில் இருக்கட்டும், இந்த ஒழுக்கத்தை கொண்டு வருவது அவர்கள் மிக அக்கறை கொள்ள வேண்டும். தந்தை தாய் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது அக்கறை காட்ட வேண்டும். ஒழுக்கத்தை நல்ல பண்பாட்டை கொண்டு வர வேண்டும். அதே போல ஆசிரியர்கள் தம்முடைய மாணாக்கர்கள் மீது அவர்கள் ஒழுக்கத்தையும் நற்பண்பாட்டையும் நற்பண்பையும் வளர்த்து வர வேண்டும். அதே போல ஆன்மீக குருக்கள் தம்முடைய இறை மக்களை அவர் வழிநடத்த வேண்டும். அவர்கள் ஒழுக்கத்தை தவறுகளை அவர்கள் திருத்திக் கொண்டு வர வேண்டும். அப்படியே கைவிட்டு விடக்கூடாது. மாறாக நமது கடவுள் எவ்வாறு பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இரக்கத்தை மன்னிப்பை வழங்கி பேரன்பை கொடுத்து மீண்டும் அவர்கள் நல்வழிக்கு திருப்பி கொண்டு வந்தாரோ அதே போல தலைமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் செய்தால் கண்டிப்பாக அங்கு ஒழுக்கத்தேடு நடைபெற வாய்ப்புகளே இராது. நீங்களும் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்வீர்கள். அவர்கள் பிரியமானவர்களே, நம்முடைய இறைவன் கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார், எப்படிப்பட்ட பேரன்பை கொண்டவர், மன்னிப்பு தன்மையை கொண்டவர், பொறுமையை சகிப்புத்தன்மையை கொண்டவர். இப்படிப்பட்ட பண்புகளை கொண்ட நமது கடவுளை ஏற்றிருக்கும் நாம் நம்மிடத்திலே எப்படிப்பட்ட பண்புகள் உள்ளன என்று நம்மை சற்று சிந்திப்பார்ப்பேனும் கேள்வி எழுப்பியிருக்கும். இப்படிப்பட்ட கடவுளை வாழ சிறந்த பூசத்துக்கு நாம் இன்றைய நாட்டிலே அழைக்கப்படுகின்றோம். இப்படி வருடங்கள் சென்றவர்களே கடவுள் தனது மக்களாக அழைத்து தேர்ந்தெடுத்து அவர்கள் தனக்கு பிரியமானவர்களாக ஆக்கி கொண்டார். உடன்படிக்கை அவர்களோடு ஏற்பட்டார். அவர்கள் உடன்படிக்கை கடவுளுக்கு நமக்கு ஏற்பட்டப்பட்ட அந்த உடன்படிக்கை நாம் முழுத்து விடாமல் ஓய்ந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம் ஒருவருடைய கடமை பொறுத்து. அவனை செயல்பட நாம் தயாராக இருக்கின்றோமா? உணவு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பசியை போக்க அவருடைய பாவத்தை போக்க நீர் வழங்கப்பட்டது. அனைத்தையும் அவர்கள் அவருடைய பாதுகாப்பை அவர்கள் பெற்றார்கள், அவருடைய அரவணைப்பை பெற்றார்கள். ஆயினும் அவர்கள் அவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கவில்லை. நன்றியற்றவர்களாக விளங்கினார்கள், நன்றியுள்ளவர்களாக விளங்கவில்லை. நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டனர். தீவிரர்களாகவும் கெட்ட செயல் செய்வதாகவும் அவர்கள் நாய். ஆயினும் கடவுள் தன்னுடைய பாதுகாப்பையும் தன்னுடைய உடலிருப்பையும் தன்னுடைய பிரசனத்தையும் அவர்களுக்கு பல வகையிலே பல நேரங்களிலே அவர் அவர்களுக்கு செய்து வந்தார். அப்படிப்பட்ட இறைவனை கடவுளை விசுவசிக்கும் நாம் இந்த கிறிஸ்துவின் திருவுடன் பிறந்த விழாவை கொண்டாடும் நாம் எப்படிப்பட்டவர்களாக எப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவருமே கேள்வி இருக்க வேண்டும். இந்த 7ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க வேண்டும்.
முதல் கொள்கையை நாம் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சீடர்கள் கிடைத்தது. ஆனால் அதை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர், விசுவசித்து விட்டனர். அந்த ஒரு தன்னுடைய அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து பிட்டு அதனை உழைத்து பிறருக்கு அந்த சீடர்களுக்கு கொடுத்தார். அவர் அப்பொழுது கூறிய வார்த்தைகளை அவர்கள் முழுமையாக விசுவசிக்கவில்லை. இதெல்லாம் நடக்குமா, நிகழுமா சந்தேகம் அவர்களே ஏற்பட்டது. ஆனால் இதுதான் ஆண்டவர் இயேசு பாடுவதையே துவக்க பயணம். இந்த ராவணவின் போது அவர் செய்து காட்டுவதுதான் அவருடைய பயணத்தின் துக்ககரமான அல்லது அவருடைய பாடுவதைய துவக்கம் என்று முதற்படி என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த சீடர்கள் இவர் கூறிய எந்த வார்த்தையும் அவர் நம்பவில்லை. இவருடைய கதையை எப்படி நம்மளுக்கு உணவாக கொடுக்க முடியும், இவருடைய ரத்தத்தை எப்படி நமக்கு பானமாக கொடுக்க முடியும் என்ற சந்தேகம் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவர்கள் எப்போது முழுமையாக விசுவசித்தார்கள், எப்போது அவர் உயிர்த்த பின்பு தன் வீட்டு அவர் தன்னை காண்பித்து அவர் வெளிப்படுத்தி அதோடு கைந்து வந்தாரோ அப்படி அவர்கள் முழுமையாக விசுவசித்தார்கள். அனைத்தை மாணவர்களுடைய வாக்குகளையும் அவர்கள் விசுவசித்தார்கள். இந்த நம்பிக்கை விசுவாசமற்ற சீடர்களை போல நாம் இருக்கக்கூடாது. மாறாக அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் வெறும் அப்பத்தினால் மட்டும் மனிதன் வாழ்வது கிடையாது. மாறாக ஒவ்வொரு வார்த்தையும் இறைவனிடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வேண்டும் நாம் வாழ்கின்றோம் என்பதை நாம் ஒருவரும் மறக்கக்கூடாது. மாறாக முழுமையாக விசுவசிக்க வேண்டும். இது தியாக செயல். இதனை செய்வதன் மூலம் ஆண்டவர் இயேசு நம்மை அதே தியாக செயலை அர்ப்பணத்தை செய்ய அழைக்கின்றார். அந்த செயலில் நாமும் பங்கெடுக்க வேண்டாம் என்றும் அவரோடு அந்த தியானத்தில் பங்கெடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நற்பெருளின் வழியாக அவர் இறுதியாக அவரை கூறுவது, நீங்கள் பலர் கிடையாது, ஒரே உடலில் அங்கத்தினமாக நீங்கள் எப்போதும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்ற உண்மையை அவர் அவர்களுக்கு எடுத்துக் கொள்கின்றார். இறுதியாக அச்சீடு வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். நானே வாழ்வரும் உணவு என்று சொல்கின்றார். யோகானச்சிலிருந்து நாம் வாசி கேட்டோம். கருமையான பாடல்கள் நினைவுக்கு வருகின்றது. நீங்கள் அனைவரும் அறிந்த பாடலை அருமையான பாடலை திருவண்டு பாடலாக அடுத்தது பாடுவோம். இது உண்மையான வாழ்க்கை குணங்கள் கண்டிப்பாக நாம் நற்பனை வரும் பொழுது கண்டிப்பாக முழு விசுவாசத்தை ஏற்க வேண்டும். அதை உங்களுக்கு கிறிஸ்துவுக்கு பண்புள்ளவர்களாக நற்குணங்களைப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். இல்லையெனில் வெறும் அப்பத்தை மட்டும் நாம் ஒன்றுவிட்டு நாம் வெளிவிடப்படுவதை போல விழுந்துவிடும். அப்படி இல்லாமல் உண்மையான கத்தோலிக் கிறிஸ்துவர்களாக திகழ வேண்டும் இருக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் கிறிஸ்துவை போல் அவர் எவ்வாறு தன்னை தந்தையோடு ஒன்றித்திருக்கின்றாரோ நாமும் திருவதையோடு ஒன்றித்திருக்க வேண்டும். அவர் எவ்வாறு தன்னுடைய தந்தையின் வார்த்தைக்கு நினைவு கீழ்ப்பொழுது நடந்தாரோ அதே போல நாமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பொழுது நடக்க வேண்டும். எவ்வாறு தன்னுடைய தியாக செயலை அவர் செய்தாரோ அதே போல நாமும் தியாக செயலை செய்ய தயாராக இருக்க வேண்டும். எப்படி அவர் தன்மையை பிறகு பதிவிட்டாரோ அதுபோல நாமும் நம்மில் இருப்பதை, நம்மில் இருக்கும் சமயங்களை, நம்மில் இருக்கும் எதை நம்மால் கொடுக்க முடியுமோ அதை பிறகோடு பயந்து கொள்ளும்போது கண்டிப்பாக நாம் உண்மையான சொல்லாத சாத்தியம் உண்டு. ஆகவே அநேக சாத்தியங்கள் இருந்தாலும்
நாம் பெரும்பாலான நேரத்திலே உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ மறந்து விடுகின்றோம். அப்படிப்பட்ட உங்களை நினைத்து மறந்து இந்த நற்பகல் கொண்டாடத்திலே ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்டு அவருடைய இரக்கத்தை அன்பையும் பேரன்பையும் அவருடைய அன்பு ஆசிரியை நிறைவாக தொடர்ந்து வர திருப்பதி தொடர்ந்து மன்றாடுவோர். அனைவரும் நம்ம விசுவாசத்தை சொன்னோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அமரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். ஆழ்வோரை பிறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டு வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரெழுப்புவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். சமர்ப்பிப்போம். இளையோனது பேரையேனார்கள் குருக்கள் கண்ணுத்தருமே மறைப்பொருளின் மகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பது அனைவரும் இறைவன் பாதை வழிநடத்துவது தேவையான ஞானத்தவர்கள் வழங்கிட வேண்டும். வாழ்வில் கடைபிடித்து வன்முறை தீவிரமாக போன்ற பிரச்சனைகளுக்கு உண்மை நன்றாக அவரையும் உள்ளமாவென்றார் என்ற ஆழமான இறை அனுபவத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளவும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து
வாழவும் அதை தர வேண்டும் இறைவா மையமாக்கிக் கொள்ளவும் உலக ஆசைகளுக்கு அடிமையாகாமல் தங்கள் திறமைகளை கடவுளின் மகிழ்ச்சிக்காக வெளிப்படுத்த உதவிட வேண்டும் சற்று நேரமாக இந்த தனிப்படுத்துவதற்காக நன்றாடுவோம். விசுவாசத்தோடு நாங்கள் சமர்ப்பித்த இந்த விண்ணப்ப நேரம் எங்களுக்கு பெற்றுத் தர வேண்டும் என கிறிஸ்து வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம்.
சகோதர சகோதரர்களே, என்னுடைய உண்மையான இல்லாமல் கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் பொருட்களுக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திற்காக நடக்கும் நலனுக்காகவும் உமது கையிலே செய்வதாமே. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொள்வதை காணிக்கிறவர் நீதி நடைபெறுவதையும் குறித்து பார்க்கின்றனர். அதனால் உமது திருவரைக்கு ஒற்றுமை அமைதி அளிப்பது கண்ணுடன் தந்தீராக நீங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி தந்தை என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிற்காக என்னாலும் நாங்கள் மக்கள் செலுத்துவதை எங்கள் கடமை நீக்கக்கூடிய இதனால் ஒரே உலகில் வாழ மனிதனம் ஒரே நம்பிக்கையோடு ஒரே அன்பினால் பிணிக்கப்படுகின்றது. எனவே நிறைவாக சுழித்து நாங்கள் கொண்டாட சாயலா பெருமா சாய பெருமா இத்தனை அடையாளம் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே மனக்கும் தாழ்த்தம் உண்மை தொழில் வணங்கி பொருள் பண்பாடுகின்றன. சேர்ந்து முடிவின்றி பரிசாற்றி ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றி. ஆகவே இந்த ஆவியை கொண்டு காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறானதாகும். அவர் பாடுபட உடம்பு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
கிண்ணத்தை நடித்த மீனவனுக்கு நன்றி போல் தம் சீர்களுக்கு அளித்தாரே பெற்று இது பற்றிய நிலையான உடன்படிக்கை கூறிய மன்னிப்புக்கு சிந்தப்படும் இரவு நினைவாக நம்பிக்கையில் மறைந்து ஒப்புக்கொடுக்கின்றோம். உன் திருமணம் சொன்ன ஊழியர்களை தலைமையை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் பகுதியினரை தூயாவில் சேர்க்க வேண்டும் என தாழ்கின்றோம். ஆண்டவரை உலக பகுதியில் திருக்கண்டலையோ எங்களால் பீட்டனசாரோ மற்றும் அவர்கள் எல்லா திறமையினால் அனுபவம் குணத்தில் அன்பை பெறச் செய்யவும். மேலும் சகோதரர்களையும் இரண்டு அனைவரும் இறக்கத்திற்கு திரும்ப வழியேற்றுள்ளோம். எங்கள் அறை மீது இறக்கமாகும் கடவுளை கணித்தார்கள் அனைவரும் நாங்கள் எதிர்வாழ் பங்கும் கைது பெற்று உன் திருமணி கிறிஸ்து வழியாக உன்னை பிணைத்து மரமல்ல உன்னை நன்றாடுகின்றோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் வருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே அழைத்த நிலத்தை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் கண்ணின் நம்பாடுகின்றோம். உங்கள் இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் போதும் நிறைவேற்று யாருடைய கலக்கமும் என்று நலமாயிருப்போமாகும். நாங்கள் நோக்கி இருக்கும் பேரினத்துக்காகவும் எண்ணிக்காகவும் காத்திருக்கின்றோம். உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துறைக்கு மன்னிக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை
இதே இறைவன் செம்மல் வேலையில் தாங்களை போக்குவர். இந்த செம்மலின் வழியில் கலைக்கு பெற்ற அனைவரை பேர் பெற்றோர்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் உடலே என்னை தரணும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை நனைத்தரணும். கிறிஸ்துவின் விழாவில் வந்த தண்ணீரே என்னை கழுவியறணும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தரணும். உமது திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தரணும். நான் உம்மை விட்டு பிரிய விடாதையும் தீய எதிரிகளிடம் இருந்து என்னை காத்தரணும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உமது புனிதர்களோடு எக்காலம் புகழ எனக்கு வரமரணும். ஆமென். திருமண தம்பதியர் ஆண்டு. விண்ணக தந்தையே, அனைத்தையும் படைத்தாள் இறைவனே, தொடக்கத்தில் ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்கள் திருமண உடன்படிக்கையில் ஒன்று சேர பணித்தே அனைத்து திருமண தம்பதிகளும் அமைதியுடன் வாழ அருள் தாரும். அவர்களின் அன்பு நாளுக்கு நாள் வளர்த்து முதிர்ச்சி பெற செய்யும். அவர்கள் ஒற்றுமையின் பாதையில் அன்பு மிக்கவர்களாக இருக்கவும் ஒருவருக்கொருவர் மதித்து நடக்கவும் உதவி புரியும். திரு அவையின் மீது கிறிஸ்து கொண்ட அளவற்ற அன்பை தங்கள் திருமண வாழ்வில் பிரதிபலிக்குமாறு தூய ஆவியார் அவர்களின் திருமண வாக்குறுதியை புதுப்பித்து ஆழப்படுத்துவாராக. தங்கள் திருமண வாழ்வில் சோதனைகளை சந்திக்கும் போது அன்பு பொறுமையுள்ளது, பணிவுள்ளது, அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் தியாகத்தில் பலவரும் என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்தியதும். கோபம், தவறான புரிதல்கள், பலவீனம், தவறைகள், சந்தேகங்கள் போன்றவற்றால் சவால்களை எதிர்கொள்ளும் போது பொறுமையோடு செவி கொடுக்கவும்
கனிவோடு பேசவும் துணிவோடு மன்னிக்கவும் தேவையான ஞானத்தை அவர்களுக்கு வழங்கியதும் ஆண்டவராகிய இயேசுவே, கலிலேயாவில் கானாவில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவரே, அவர்களின் இல்லங்களை அளவற்ற மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. நமது உயர் மறை மாவட்டத்தில் உள்ள குடும்பங்கள் அனைத்தும் தூய்மையிலும் பணிவிலும் ஒற்றுமையிலும் வளர அருள்மிக பெற்ற அன்னை மரியாவும் மகிமைக்காக புனித யோசேப்பும் பரிந்து பேசுவார்களாக. ஆமென். நன்றி கூறி கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, உயர்மதிப்புள்ள திருவுடலையும் திருரத்தத்தை ஆணை உலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து எங்குருவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேன்பத்தில் என்றென்றும் வைத்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் போதால் செய்தமை மன்றாடுகின்றோம். இன்று ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இதை நாம் கோர்பஸ் கிறிஸ்தி என்று விழாவை நாம் அழைக்கின்றோம். சென்ற ஞாயிற்றுக்கிழமையின் காணிக்கை மொத்தம் 17,360 ரூபாய். இவருடைய தாராள உள்ளத்திற்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்திலே வியாழக்கிழமை ஜூன் 11ஆம் தேதி புனித பர்னபாஸ் அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். வெள்ளிக்கிழமை ஜூன் 12ஆம் தேதி இயேசுவின் திருஹிருதயத்தின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். வருகின்ற சனிக்கிழமை ஜூன் 13ஆம் தேதி அன்னை மரியாவின் மாசற்ற இருதயத்தின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அதே நாளிலே பதுவையில் புனித அந்தோனியாரின் திருவிழாவையும் கொண்டாடுகின்றோம். நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியத்திலே ஜூன் மாதம் முழுவதும் இயேசுவின் திருஹிருதயத்திற்கு அர்ப்பணமான ஒரு மாதம். எனவே இந்த மாதத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூடுமானால் ஒவ்வொரு நாளும் கூட உங்களுடைய குடும்பங்களை இயேசுவின் திருஹிருதயத்திற்கு ஒப்புக்கொடுத்து, இந்த குறிப்பாக இந்த தம்பதியர் ஆண்டிலே ஒவ்வொரு திருமணமான தம்பதியரும் இயேசுவின் திருஹிருதயத்திற்கு சமர்ப்பித்துக் கொள்ள முயற்சி செய்வோம். நம்முடைய செயின்ட் பிலோமினாஸ் இங்கிலீஷ் நர்சரி பிரைமரி ஹை ஸ்கூல் அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பங்கின் பிள்ளைகளுக்கு பிரிஃபரன்ஸ் மற்றும் கன்செஷன்ஸ் வழங்கப்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருப்பது போல வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி நம்முடைய பங்கின் பிள்ளைகளுக்கு பொது நன்மையானது வழங்கப்படுகிறது. மற்றும் வருகின்ற ஆகஸ்ட் 23ஆம் தேதி நம்முடைய பங்கின் பிள்ளைகளுக்கு உறுதி பூசலானது நம்முடைய பெங்களூரு உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் அவர்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து உறுதி பூசல் வழங்கவிருக்கின்றார். அதனுடைய தயாரிப்பின் மறைக்கல்வி வகுப்புகள் கேட்டகிசம் கிளாஸஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் தவறாமல் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய பங்கில் இருக்கின்ற இங்கிலீஷ் கோயர் புதிதாக சிங்கர்ஸ் அண்ட் கீபோர்டிஸ்ட் தேவைப்படுகிறது என்று கேட்டுக்கொள்கிறார்கள். எனவே யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ, குறிப்பாக பிள்ளைகள் மற்றும் இளைஞர்கள் இங்கிலீஷ் கோயிலில் சேர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 14ஆம் தேதி மாலை 5:30 மணியில் இங்கிலீஷ் மாஸ் முடிந்த பிறகு நீங்கள் நேரடியாக சென்று இங்கிலீஷ் கோயர் மெம்பர்ஸை நீங்கள் சந்திக்கலாம். கிறிஸ்து பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருப்பது போல நம்முடைய ஆகஸ்ட் 23ஆம் தேதி நம்முடைய பேராயர் அவர்கள் நம்முடைய பங்கிற்கு உறுதி பூசல் வழங்க வரும் பொழுது அதே நாளிலே நம்முடைய பங்கின் 125ஆம் ஆண்டு நிறைவை நாம் கொண்டாடுகின்றோம். ஜூபிலி நிறைவு, க்ளோசிங் ஆஃப் ஜூபிலி இயர் நாம் கொண்டாடுகின்றோம். எனவே அதை நாம் ஏதோ ஒரு நாள் வந்தது போனது என்று ஒரு நாள் விழாவாக இல்லாமல் நம்முடைய ஆலயத்திற்கு நாம் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று நாம் ஒரு முயற்சி நாம் எடுத்தோம். அந்த விதத்திலே நம்முடைய ஆலயத்தின் கட்டிடமானது வெளிப்புறத்திலே அது ஒரு கல் கட்டிடம்.
எனவே அதை நாம் ஸ்டோன் வாஷ், கெமிக்கல் ஸ்டோன் வாஷ் செய்து ஆலயத்திற்கு மேலே மழை வரும் பொழுதெல்லாம் அந்த ஆலயம் ஆனது அங்கே லீக் ஆகிறது வாட்டர். எனவே நாம் அதை முழுமையாக வாட்டர் ப்ரூஃபிங், மழை வந்தாலும் அது எதுவும் சேதமாகாமல் வாட்டர் ப்ரூஃபிங் செய்து மற்றும் ஆலயத்திற்கு உள்ளே அதை நாம் முழுமையாக சுத்தம் செய்து இன்டீரியர் பெயிண்டிங் செய்ய வேண்டும் என்று இதை நாம் ஆரம்பித்தோம். ஏறக்குறைய ஒரு 8 லட்சம் ப்ராஜெக்ட் என்று நாம் இதை ஆரம்பித்தோம். நீங்கள் சற்று மக்கள் எல்லோரும் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் சற்று அதிகமாகவே வந்தது. எனவேதான் நம்முடைய பாரிஷ் கவுன்சில் மெம்பர்ஸ் சொன்னார்கள், அதற்கு எல்லாம் நடந்து இதெல்லாம் வந்திருக்கிறது, இதெல்லாம் நாம் செய்கின்றோம், அது கூட எக்ஸ்ட்ரா கூட வந்து ஒரு சின்ன வேலை செய்யலாம் அது என்று. அப்பொழுதுதான் நாம் பார்த்தது அன்னை மரியாவின் அந்த ஷ்ரைன், அன்னை மரியாவின் ஷ்ரைன் முன்பதாக அங்கு அந்த மக்கள் அமருகின்ற அந்த இடத்திலே, அந்த பெஞ்சஸ் எல்லாம் இருக்கு, ஸ்டோன் பெஞ்ச் இருக்கின்ற அந்த இடத்திலே இந்த மரமானது அதனுடைய வேர்கள் அங்க இருக்கின்ற அந்த டைல்ஸ்கள் எல்லாம் பேர்த்து வந்து இருக்கிறது. எனவே அதை நாம் அந்த இடத்தை நாம் இடித்துவிட்டு புதிதாக நாம் அதை கட்டலாம், இன்னும் அழகான டைல்ஸ் போட்டு ஒரு புதிதாக நாம் கட்டலாம் என்று முடிவு செய்தோம். மேலும் பாரிஷ் ஆபீஸ் முன்பதாக ஒரு இன்டர்லாக் டைல்ஸ் போடலாம் என்று முடிவு செய்தோம். அப்பொழுது நான் இது எக்ஸ்ட்ரா வந்திருக்கிற பணத்திற்கு இவ்வளவு கரெக்டா இருக்கும். அப்பொழுதுதான் ஒரு சிந்தனை வந்தது, நம்முடைய மழை பெய்யும்போதெல்லாம் நம்முடைய ஆலய வளாகம் முழுவதும் சேராகி விடுகிறது. நீங்கள் அநேக ஆலயங்களுக்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் எல்லா ஆலயமும் அங்கு டைல்ஸ் தான் போட்டிருக்கிறது. நமக்குதான் இன்னும் பழைய காலத்துல இருக்கிறோம், 1947 இருக்கிறோம், இன்னொரு கிரவுண்ட் இந்த சேரு. நாமும் கூட நம்முடைய ஆலய வளாகத்தை முழுவதும் இந்த டைல்ஸ் போட வேண்டும். டைல்ஸ் போட்டு அப்படி செய்தால் ஆலயத்திற்கு வரும் பொழுது போகும் பொழுது எந்த மழை வந்தாலும் கூட நம்முடைய ஆலய வளாகம் முழுவதும் அது ஒரு ஏதுவாக இருக்கும். நம் அனைவருக்கும் அது சேரெல்லாம் நிரப்பாக இது அழகாக இருக்கும். எனவேதான் கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் இந்த சரி இதை மேற்கொள்ளலாம் என்று இன்னொரு புதிய ப்ராஜெக்ட், இந்த எல்லாம் ஆலயம் சுற்று இந்த வளாகம் முழுவதும் டைல்ஸ் போடலாம் என்று. எனவே இப்பொழுது நம்முடைய செலவினங்கள் இன்னும் அதிகரித்து விட்டது. எனவே நாம் இதை ஆரம்பித்திருக்கின்றோம். எந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் வராது. 125ஆம் ஆண்டில் இந்த ஒரு விழாவில் இந்த வாய்ப்பு, இது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதோடு சேர்த்து அதை முடித்துவிட நாம் முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இதை ஒரு வாய்ப்பை விட்டுவிட்டோம் என்றால் 126, 27, 28 என்று இதே போன்ற ஒரு ஆர்வம் ஒருவேளை மக்களிடம் கூட அல்லது நன்கொடையாளர்கள் கூட மக்களிடம் கூட அது இல்லாமல் போய்விடலாம். எனவே இந்த ஜூபிலி கொண்டாட்டத்தோடு சேர்ந்து அதையும் நாம் செய்து விட்டுவது நல்லது. எனவே இப்பொழுது நாம் இந்த பணியை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இறை மக்கள் இன்னும் யாராவது தராமல் இருந்தால் தாராளமாக தர வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்கின்றோம். நாம் யாரையும் வற்புறுத்தவில்லை. ஒரு குடும்பத்திற்கு இவ்வளவு என்று நாம் எதுவும் முடிவு செய்யவில்லை. நாம் மக்களிடம் நாம் சொல்லுகின்றோம், யார் தாராளமாக முன் வந்து என்னுடைய ஆலயம், என்னுடைய இறை இல்லம், ஆண்டவருடைய இல்லம் என்று, என்னுடைய ஜெப வீடு என்று யார் முன் வருகிறார்களோ அன்னையின் மீது இருக்கிற அன்பினால் அவர்கள் தாராளமாக முன் வந்து தரலாம். இன்னும் யார் தரவில்லையோ அவர்கள் தரலாம். இன்னும் தந்திருப்பவர்கள் இன்னும் அதிகமாக கூட விரும்பினால் நீங்கள் முன் வரலாம். மற்றவர்களுக்கும் கூட நீங்கள் தெரிவிங்கள். அதாவது நம்முடைய பங்கில் இருந்து மற்ற இடங்களுக்கு, மற்ற பங்குகளுக்கு சென்று இருப்பவர்களுக்கு கூட இந்த விஷயத்தை நீங்கள் தெரிவிங்கள். நம்முடைய ஆலயத்தில் இப்படி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, உங்களால் முடிந்தால் நீங்களும் கூட உதவலாம் என்று அவர்கள் தெரிவியுங்கள். பிரியமானவர்கள், திருப்பதி முடிந்த பிறகு நம்முடைய பாரிஷ் கவுன்சில் செக்ரட்டரி புரோகிராம் மற்றும் குழுவினர்கள் அங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். அவரிடம் விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய நன்கொடையை வழங்கி இந்த ரசீதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். பிரியமானவர்கள், இன்று ஆண்டவருடைய திருரத்தத்தின் திருவிழாவை நாம் கொண்டாடும் பொழுது உலகமெங்கும் இந்த திருவிழாவின் ஒரு பாரம்பரியம் என்னவென்றால் திருப்பதியின் பொழுது நற்கருடைய குறித்து நாம் தியானிக்கின்றோம்.
நாம் நற்கருணை நாதரை உட்கொள்கின்றோம். அதே வேளையிலே நற்கருணை பவனியிலே நாம் கலந்து கொள்கின்றோம். நாம் நற்கருணை பவனியிலே சென்று நாம் இங்கிருந்து சென்று நம்முடைய வீடை பக்கமாக அங்கு நற்கருணை நாதரை நாம் அங்கு ஸ்தாபித்து நாம் அங்கு வான்மைய பாடலை பாடி அவர்களுடைய சிறப்பாசரை நாம் பெறவிருக்கின்றோம். எனவே இப்பொழுது நாம் நற்கருணை ஆராதனையிலே பங்கு கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய திருவிழல் திருரத்தத்தின் பெருவிழாவில் நல்வாழ்த்துதலையும் இறையாசிரையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமணம் திருமணவோடை நமது பங்கைச் சேர்ந்த சுகதகட்டை வசிக்கும் தந்தை ஆரோக்கியநாதன் பீட்டர், தாய் சூசமேரி, இவர்களின் மகன் சன்னி பீட்டர் என்பவருக்கு மற்றும் நமது பங்கைச் சேர்ந்த ஸ்ரீராமபுரத்தில் வசிக்கும் தந்தை பீட்டர், தாய் சீலா, இவர்களின் மகள் ஜெனிபர் என்பவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது குற்றம் இருந்தால் பங்கு குருவானவரை கற்பிக்க கடமைப்பட்டுள்ளீர்கள். நிலையான இப்பொழுது நற்கருணை நாதரை நாம் போற்றி புகழ்ந்து அவருடைய புகழ் பாடி ஆராதித்துக் கொண்டு இந்த நற்கருணை பவனியிலே பங்கு கொள்வோம்.
Yeah.